ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம 10th ஸ்டாண்டர்ட் கிராஃப் எப்படி ஈஸியா டிரா பண்றதுங்கறத பத்தி பார்க்க போறோம். இது நமக்கு எக்ஸாமோட 8 மார்க்ஸ் கேட்பாங்க. 2 சம் கொடுத்து அதுல ஏதாவது ஒரு சம் நம்ம அட்டெண்ட் பண்ண வேண்டிய இருக்கும். இது நமக்கு 2 மெத்தட்ஸ் இருக்குது நம்மளோட புக்ல. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் பத்தி கேட்பாங்க. செகண்ட் ஒன் வந்து சால்வ் பண்ணி அதுல நம்ம கால்குலேட் பண்ணி எழுதணும். இது ரொம்ப சிம்பிளான ஒரு சாப்டர். இதுல நமக்கு பிளஸ் மைனஸ் அழகா தெரிஞ்சுது அப்படின்னாலே இத கரெக்டா நம்ம டிரா பண்ணிடலாம். மேக்ஸ்ல எப்பயுமே ஈஸியான ஒரு லாஜிக். பிளஸ் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற ருபீஸ், மைனஸ் அப்படின்னா நம்ம வாங்கி இருக்கிற கடன். ஃபார் எக்ஸாம்பிள் 8 ருபீஸ் நம்ம கிட்ட இருக்கு, கடன் வந்து 10 ருபீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வாட் இஸ் த ஆன்சர் அப்படின்னா -2. சோ இந்த லாஜிக் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே இந்த சம்ம நம்ம பெர்ஃபெக்ட்டா ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் எப்பயுமே எக்ஸாம்பிள் சம்முக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே கிடையாது. பட் நம்மளுக்கு எக்ஸாம்பிள் சம்ஸ்ல இருந்து தான் மோஸ்ட்லி கொஸ்டின்ஸே கேட்கறாங்க. ஸோ அதை கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போறோம். இன்னைக்கு 2 எக்ஸாம்பிள் சம் இதே மாதிரி நான் உங்களுக்கு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனோட நான் இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்க போறேன். பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஈஸியா நான் 2 சம் இதுல எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் எடுத்திருக்கிறது நேச்சர் ஆஃப் சொல்யூஷன். அதுல எக்ஸாம்பிள் 3.48 எடுத்திருக்கிறேன். அதுல கொடுத்திருக்கிற கொஸ்டின் பாத்தீங்கன்னா x² + x - 12 = 0. இது என்ன சொல்லுவோம்னா நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்ப சொல்லுவோம் அப்படின்னா டிகிரி வந்து நமக்கு இதுல 2 இருக்குது பாருங்க. சோ திஸ் இஸ் கால்ட் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இப்ப நம்ம இதை வந்து சால்வ் பண்ணி தான் நம்ம வந்து கிராஃப் வரைய போறோம். வரைஞ்சு அந்த சொல்யூஷன் என்ன அப்படிங்கறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இது கொடுத்திருக்கிற சம். இந்த சம்மை நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி எழுதிக்கலாம்னா y = அப்படின்னு எழுதிக்கலாம். அதே சம்ம பாருங்க, நான் அப்படியே சேஞ்ச் பண்ணாம இந்த 0 வரக்கூடாது, 0 வராம இதே சம்ம y = சொல்லி இந்த ஈக்குவேஷனை நான் அப்படியே எழுதி இருக்கிறேன். y = x² + x - 12. this is the sum. பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம x ஆக்சிஸ் தான் நம்ம எப்பயுமே எடுத்துக்க போறோம். so first I should write x. next இங்க சம்ல என்ன இருக்குன்னு பாருங்க, x². so the next one is x. next one is -12. so இந்த x² x - 12 இதெல்லாம் சேர்ந்தது தான். so இந்த வேல்யூஸ் எல்லாம் நமக்கு சேர்ந்தது நமக்கு என்ன ஆன்சர் வரணும் அப்படின்னா y. so we should write y. so next we should draw a box. ஃபர்ஸ்ட் பாருங்க, x வந்து நம்ம எழுத போறோம். x நம்ம வந்து இமேஜினரி வேல்யூஸ் தான் எடுத்துக்க போறோம். we know the நம்பர் லைன். நம்பர் லைன்ல மிடில் என்ன இருக்கும் 0. தென் ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கும்னா 1 2. லெஃப்ட்ல என்ன வேல்யூஸ் வரும் -1 -2. ஸோ இந்த வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கிறோம். இது சம்ல கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம தான் எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க x². ஸோ இப்போ நம்ம இதை ஸ்கொயர் பண்ண போறோம். ஸோ -2 x வர்ற இடத்துல இந்த -2 நம்ம அப்ளை பண்ணிக்க போறோம். ஸோ -2 × -2. ஸோ வாட் வில் கம்? minus into minus plus. 2 2s are 4. So now the answer is 4. So -1 square. -1 square பண்றச்சு 1. 0 means 0. 1 square 1. 2 squares are 4. இந்த இடத்துல நான் ஒரு சின்ன கரெக்ஷன் சொல்லியே ஆகணும். பசங்க கிட்ட நான் பார்க்குற மிஸ்டேக்ஸ் என்னன்னா, இப்போ -1 ஸ்கொயர் அப்படின்னா ஃபாஸ்டா 2 அப்படின்னு எழுதிடுறாங்க. அந்த தப்பு பண்ணாதீங்க. நீங்க -1 எத்தனை பவர்ஸ்ல என்ன வேல்யூஸ் அப்ளை பண்ணாலும் we will get the same answer. So what is the next one is x. so x அப்படிங்கும்போது நம்ம மேல இருக்கிற அதே x வேல்யூஸை நம்ம அப்படியே எழுதினாலே போதுமானது. ஸோ எக்ஸுக்கு பதிலாக இந்த பிளேஸ்ல என்ன வேல்யூஸ் வருதோ அதை அப்படியே நம்ம எழுதுறோம். ஸோ நெக்ஸ்ட் காலம் பாருங்க -12. திஸ் இஸ் கால்ட் த கான்ஸ்டன்ட் டேர்ம். இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்ததுன்னா நம்ம அதை கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். இது நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். அப்படியே எல்லா காலம்ஸ்லயும் அந்த -12 அப்படியே நம்ம எழுதிட வேண்டியதுதான். இது வரைக்கும் நம்ம பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த லாஸ்ட் காலம் இருக்கு பாருங்க, தட் இஸ் a important one. இது நம்ம ஆன்சர் வந்து எழுத போற காலம். இது எப்படி எழுத போறோம்னு பாருங்க. இந்த y அப்படின்னா அதுல என்னென்ன டேர்ம்ஸ் நம்ம இங்க வச்சிருக்கிறோம்னு பாருங்க. x² plus x minus 12. ஸோ அப்போ இந்த 3 டேர்ம்ஸ் தான் நமக்கு வந்து இங்கே ஒய்யா இருக்குது. ஸோ அப்போ இந்த 3 நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா we will get the answer. ஸோ இதை நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொன்னேன், மைனஸ் அப்படிங்கிறது நம்ம வாங்கி வச்சிருக்கிற கடன். யூஸ்வலாக பசங்களுக்கு ருப்பீஸை பேஸ் பண்ணி சொன்னாதான்
டக்குன்னு அவங்களுடைய பிரெயினில் போய் உட்காந்துக்குது அது. ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ கடன் வச்சுருக்கிறோன்னா 14 rupees நம்ம கிட்ட கடன் இருக்குது. நம்ம கையில் எவ்வளோ rupees இருக்குன்னா 4 rupees தான் இருக்குது. ஸோ இன்னும் எவ்வளோ கடன் இருக்குது நமக்கு? ஸோ -14 + 4. அப்போ நமக்கு கடன் எவ்வளோ இருக்குது? 10 ரூபாய் கடன். கடன் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல என்ன போடணும்னா நம்ம மைனஸ் கண்டிப்பாக போடணும். ஸோ வாட் இஸ் ஆன்சர் அப்படின்னா -10. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதில் இங்கே எவ்வளோ கடன் இருக்குது நம்ம கிட்ட? 12 rupees கடன் இருக்குது, 1 rupee கடன் இருக்குது. ஸோ டோட்டலாக 13 rupees கடன் இருக்குது நமக்கு. நம்ம கையில் எவ்வளோ rupees இருக்குது அப்படின்னா 1 rupee தான் இருக்குது. ஸோ இப்போ இன்னும் கடன் எவ்வளோ இருக்குன்னா 12 rupees கடன் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இந்த காலம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு காலம். ஏன் நான் சொல்றேன்னா, பசங்களுக்கு ஒரு பெரிய டிராபேக் என்னன்னா, ஜீரோ கூட எதையும் ஆட் பண்ணோம் சப் பண்ணோம்னா டக்குன்னு ஜீரோ போட்டுடுறாங்க. அந்த தப்பு பண்ணாதீங்க. 0 × anything மல்டிப்ளை பண்றச்சே மட்டும்தான் அந்த ஆன்சரு 0. ஆட் பண்ணாலோ சப் பண்ணாலோ நம்ம என்ன நம்பர் இருக்குதோ அந்த நம்பரை ஆன்சரா எழுதுங்க. இதுல அப்படின்னா பாருங்க, வெறும் கடன் தான் நமக்கு 12 ரூபாய் இருக்குது. ஸோ கடன் வந்து -12. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, 1 + 1 2 ஆன்சர் வந்தாச்சு. இப்போ நம்மகிட்ட கடன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்க. கடன் வந்து 12 rupees இருக்குது. ஸோ இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்குதுன்னா கடன் தான் இருக்குது. எவ்வளோ கடன் அப்படின்னா 10 rupees கடன். கடன் இருக்குன்னா என்ன சிம்பிளில் எழுதலாம் அப்படின்னா மைனஸில் கண்டிப்பாக எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, 4 + 2 6. 6 கடன் எவ்வளோ இருக்குது? 12 rupees இருக்குது. ஸோ அப்போ கடைக்குள்ள நம்ம எவ்வளோ கடன் வச்சுருக்கோம் அப்படின்னா 6 ரூபாய் நம்ம கடன் வச்சுருக்கோம். ஸோ கடன் அப்படிங்கிறதுனால நான் எதில் எழுதுறேன் அப்படின்னா மைனஸில் எழுதியிருக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இது எல்லாமே நெகட்டிவ் வேல்யூஸ் நமக்கு. ஸோ கிராஃப் இதில் வந்து பர்ஃபெக்டாக வராது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட் இந்த பக்கம் 2 வேல்யூஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே 3, 4, 5 அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ இது கொஞ்சம் நமக்கு கிராஃப் வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ பாருங்க, இந்த என்டையர் பாக்ஸ் நம்ம போட்டாச்சு. இப்போ எதுக்கெல்லாம் கிராஃப் வரையணும் அப்படின்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். ஈஸியான திங்ஸ் தான் பாருங்க. இதில் முதல்ல போட்டிருக்கிற எக்ஸ், லாஸ்ட் கண்டுபிடிச்சோம் இல்லையா ஒய், இந்த ரெண்டுக்கும் நம்ம ஒரு பாக்ஸ் செப்பரேட்டாக போட்டுக்கிறோம். இந்த 2 வேல்யூஸ் இதை வச்சு தான் நம்ம வந்து கிராஃப் ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனுக்கு போகிறோம். In the earlier classes, you would have learnt how to plot points in a graph. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ்க்கு நம்ம கிராஃப் ட்ரா பண்ண போகிறோம். அது என்ன ஷேப்பில் வரும்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு யூ ஷேப்பில் தான் நமக்கு அது வரும். The graph of any second degree polynomial gives a curve called parabola. இப்போ நீங்கள் 8th 9th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம வந்து கிராஃப் எல்லாம் ட்ரா பண்ணியிருக்கோம். கிராஃப் வந்து நம்ம ஈக்குவலாக 2 செக்ஷனாக டிவைட் பண்ணிக்கிறோம். XY ஆக்சிஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நேச்சர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, நம்ம கிராஃப் ட்ரா பண்ணுறோம். கிராஃப் வந்து யூ ஷேப்பில் இருக்கும். அந்த யூ ஷேப் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எந்தெந்த பாயிண்ட்டு டச் பண்ணுதுன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ அது 2 பாயிண்டில் டச் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் சொல்யூஷன் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ் அப்படிங்கிறத நம்ம கிளியராக எழுதணும். 2 பாயிண்ட்ஸில் டச் ஆகிருந்தால் ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். யூ கிராஃப் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் ஒரே ஒரு பாயிண்டில் டச் ஆச்சுது அப்படின்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் அப்படிங்கிற சொல்யூஷனை நம்ம எழுதியிருக்கணும். நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஒரு பாயிண்டில் டச் ஆச்சுன்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். சரி, எக்ஸ் ஆக்சிஸில் வந்து அது டச்சே ஆகாமல் நமக்கு ட்ரா ஆகுது அப்படின்னா நம்ம என்ன சொல்யூஷன் எழுதணும் அப்படின்னா நோ ரியல் ரூட் அப்படிங்கிறத கிளியராக நம்ம எழுதணும். சொல்யூஷன் நம்ம எழுதுறதுக்கு தனியாக வந்து மார்க் அலாட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக இதை வந்து கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ கிராஃபை பொறுத்தளவில் ஆக்சிஸ் எழுதியிருக்கணும், ஸ்கேல் எழுதியிருக்கணும், சொல்யூஷன் எழுதியிருக்கணும். இந்த பிக்சரில் பாருங்கள், நான் XY வேல்யூஸ் தனியாக டேப்லர் காலம் பண்ணி காமிச்சிருக்கேன். இதை மாதிரி தனியாக டேப்லர் காலம் போட்டு எழுதிக்கோங்க. அதை தவிர்த்து எல்லாமே நமக்கு நெகட்டிவ் வேல்யூஸ் வந்ததுனால எக்ஸோட வேல்யூஸ் நான் கொஞ்சம் அதிகமாக்கி ஒய்யோட வேல்யூஸ் நான் வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த XY இந்த பேருக்கு தான் நம்ம வந்து கிராஃபே வந்து ட்ரா பண்ண போகிறோம். இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு யூ ஷேப்பில் கிராஃப் வந்து நமக்கு கிடைக்க போகுது.
இந்த ஆர்டர்டு பேர்ஸ் எல்லாம் இப்போ நம்ம கிராஃபில் வந்து பிளாட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ஃபஸ்ட்டு நீட்டாக ஒரு ஸ்கேலில் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்தளவில் 1 சென்டிமீட்டர் வந்து 1 யூனிட் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். ஒய் ஆக்சிஸ் மட்டும் நீங்கள் டேப்லர் காலம் வச்சு டிசைட் பண்ணுங்கள். எந்த ஸ்கேல் போட்டால் அது பர்ஃபெக்டாக வரும் அப்படிங்கிறத அந்த டைமில் யோசித்து எழுதிக்கோங்க. இந்த சம்மை பொறுத்தளவில் நான் ஒய் ஆக்சிஸ் வந்து 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ்னு எடுத்திருக்கிறேன். பாருங்கள், ஹரிசாண்டல் லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ், வெர்டிக்கல் லைன் ஒய் ஆக்சிஸ். அதை முதல்ல மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் எழுதிடுங்க. எழுதி முடிச்சுட்டு நம்பர் லைன் பேசிஸில் இப்போ நான் இதில் நீட்டாக நம்பர்ஸ் எழுதியிருக்கிறேன். ஸோ அடுத்து பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பாயிண்ட் பிளாட் பண்ண போகிறோன்னா -5,8. எக்ஸ் ஆக்சிஸில் -5, ஒய் ஆக்சிஸில் 8. அதை மார்க் பண்ணி ஒரு சின்ன டாட் வச்சுட்டு பக்கத்தில் சின்னதாக அந்த வேல்யூ எழுதுங்க. ஸோ நம்ம டேப்லர் காலமில் இருக்கிற எல்லா வேல்யூஸையும் இதில் நம்ம போட்டு பர்ஃபெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை வேல்யூஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டேப்லர் காலமில் இருக்கிற எல்லா வேல்யூஸையும் அதில் நீட்டாக எது எக்ஸ் ஆக்சிஸ் எது ஒய் ஆக்சிஸ்னு பார்த்து பர்ஃபெக்டாக அதில் மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு பேரபிளாக நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அது எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா யூ ஷேப்பில் நமக்கு ஒரு கர்வ் கிடைக்கும். ஸோ இப்போ அந்த ஃபிகரில் நம்ம பார்த்தாலே தெரியும் எக்ஸ் ஆக்சிஸில் எந்த பாயிண்ட்ஸில் டச் ஆகிருக்குன்னு பாருங்கள். எக்ஸாக்டாக சொல்லணும்னா -4ல் டச் ஆகிருக்கும் அண்ட் தென் 3ல் டச் ஆகிருக்கும். ஸோ நம்ம சொல்யூஷன் செட்டில் இது 2 தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போ சொல்யூஷன் செட் என்னவா இருக்குதுன்னா -4,3. இந்த மாதிரி 2 பாயிண்டில் டச் ஆகிருக்குது அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன் நம்ம நேச்சர் ஆஃப் ரூட் என்ன எழுதணும் அப்படின்னா 2 ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். எதனால் இதை எழுதுகிறோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் 2 பாயிண்டில் டச் ஆகிருக்கிறதுனால நம்ம என்ன எழுதுகிறோம் அப்படின்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ் அப்படிங்கிறத கிளியராக நம்ம கீழே எழுதணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கிராஃபில் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணும்போது புள்ளி ஒரு இடத்துல வச்சுட்டு நெக்ஸ்ட் பாக்ஸில் போய் அதுக்கான வேல்யூஸ் எழுதாதீங்க. கரெக்டாக எங்கே டாட் வைக்கிறீங்களோ அங்கேயே எழுதிடுங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சால்வ் மெத்தடில் எப்படி கிராஃபுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுவும் ரொம்ப ஈஸியான ஒரு சம் தான். பாருங்கள், எக்ஸாம்பிள் 3.51ல் உள்ள சம் எடுத்திருக்கிறோம். ட்ரா த கிராஃப் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2 அண்ட் ஹென்ஸ் சால்வ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன் வந்த உடனேயே கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. நம்ம எதுக்கு கிராஃப் வரையணும் அப்படின்னு சொல்லி முதல்ல என்ன ஈக்குவேஷன் இருக்குன்னு பாருங்கள். ட்ரா த கிராஃப் ஆஃப் ஒரு ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதை தான் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2 இந்த ஈக்குவேஷனை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம போன சம் போட்ட மாதிரியே ஃபஸ்ட்டு பாக்ஸ் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா எக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ் ஸ்கொயர். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் minus 2. So finally y. So next we should draw a box. As usual x-axis உடைய value நம்ம எடுத்துக்க போற imaginary values 0, 1, 2, -1, -2. x square பண்ண போறோம். இப்போ x இருக்கிற இடத்துல நம்ம இந்த -2 அப்ளை பண்ணணும். அப்போ -2 into -2 4 is the answer. 2 மைனஸ் வர்றச்சே ஆன்சர்ல என்ன வரணும்னா பிளஸ் வரணும். சேம் அதே மாதிரி -1 ஸ்கொயர் அப்படின்னா the answer is 1. 0 means ஸ்கொயர் பண்ணாலும் we will get the 0. Then 1 square 1, 2 square 4. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இங்கே என்ன இருக்குது எக்ஸ். ஸோ அப்போ நம்ம இந்த எக்ஸுங்கிற வேல்யூஸ் அப்படியே இதில் நம்ம எழுதிடலாம். அதில் எந்த சேஞ்சஸுமே வேண்டாம். ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன்? திஸ் இஸ் கால்ட் த கான்ஸ்டன்ட் டேர்ம். கான்ஸ்டன்ட் டேர்ம் மீன்ஸ் இதை நம்ம எந்த சேஞ்சும் பண்ண வேண்டாம், அதை அப்படியே நம்ம எழுதினாலே போதுமானது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இம்பார்ட்டண்ட்டான ஆன்சருக்கான காலம் ஒய் கால்குலேட் பண்ண போகிறோம். இதில் பாருங்க ஒய்க்கு என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, தென் எக்ஸ் இருக்குது, தென் -2. ஸோ அப்போ இந்த 3 டேர்மையும் சேர்த்து தான் நம்ம இங்கே ஒய் வந்து கால்குலேட் பண்ணி எழுத போகிறோம். பாருங்க இப்போ நம்ம கிட்ட ப்ளஸ்னா நம்ம கிட்ட இருக்கிற ருபீஸ், மைனஸ் நம்ம வாங்கி வச்சிருக்கிற கடன். ஸோ இங்கே எவ்வளோ கடன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா -4 இருக்குது. நம்ம கிட்ட இருக்கிறதும் 4 ருபீஸ் தான் இருக்குது. ஸோ 4 ருபீஸ் எடுத்துட்டு போறீங்க, 4 ரூபாயும் கடனுக்கு கொடுத்துட்டோம்னா there is nothing. So the answer is 0.
ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இதில் -1 அண்ட் -2 ரெண்டையும் சேர்த்தா -3. நம்ம கிட்ட வாங்கி வச்சிருக்கிற கடன் 3 ரூபாய் கடன் வச்சிருக்கிறோம், கையில் 1 ரூபி தான் இருக்குது. ஸோ மீதி கடன் எவ்வளவு அப்படின்னா -2. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க -2 அப்படியே நம்ம எழுதிடலாம். ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் காலம்? 1 + 1 2. இங்கே எவ்வளோ கடன் வச்சிருக்கோம் அப்படின்னா 2 ரூபாய் கடன் வச்சிருக்கோம். ஸோ த ஆன்சர் இஸ் 0. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் 4 + 2 6. 6ல் நம்ம 2 rupees கடனுக்கு கொடுத்தாச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும்னா 4. இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் எந்த ரெண்டு வேல்யூஸ்க்கு கிராஃப் போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கும் ஒய்க்கும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ -2 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 0. ஸோ எக்ஸோட வேல்யூ -1 நம்ம எழுதியிருக்கும் போது ஒய்யோட வேல்யூ -2. ஸோ எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ -2. எக்ஸோட வேல்யூ நம்ம இங்கே 1 எடுத்திருக்கும் போது ஒய்யோட வேல்யூ 0. ஸோ இப்போ இதையும் நம்ம ஒரு பாக்ஸாக தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இந்த ரெண்டு வேல்யூஸை நம்ம பேர் பண்ணி தான் நம்ம வந்து கிராஃபே ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா சால்வ்னு கேட்டிருக்கிறதுனால இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கோங்க, x² + x - 2. செகண்ட் ஒன்று சால்வ்னு ஒரு ஈக்குவேஷன் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதில் 0வை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கிறோம், மீதி கொடுத்துருக்கிற வேல்யூஸை அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ பாருங்க இது ரெண்டுமே இப்படி சேமாக வந்ததுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு ஆன்சர் என்னதான் தான் வரணும்னா 0 தான் அங்கே இருக்கும். நம்ம இதில் பாரு சப்ட்ராக்ஷன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க. சப்ட்ராக்ஷன் பண்ணுறச்சே வி ஷுட் சேஞ்ச் த சிம்பிள்ஸ். அப்படின்னா ப்ளஸில் இருந்தால் மைனஸில் மாற்றணும், மைனஸில் இருந்தால் ப்ளஸில் மாற்றணும். ஸோ இந்த காலமில் என்ன வரும்னா y - 0னா y இஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்க x² - x². அப்போ என்ன ஆகும்? 0. x - x 0. -2 + 2 வாட் வில் கம்? 0. ஸோ y இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணியாச்சு. சால்வ் பண்ணும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முதல்ல ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஈக்குவேஷன் எழுதணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை நம்ம எழுதணும். இந்த மாதிரி சேம் வேல்யூஸ் வந்தது அப்படின்னா நீங்கள் கன்ஃபியூஷனே ஆக வேண்டாம், க்ளீனாக 0 போட்டுடலாம். சம் அதர் வேல்யூஸ் வந்தால் மட்டும்தான் நம்ம ப்ளஸ் மைனஸ் பார்த்து அதை ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணணும். For better understanding, we will see the PowerPoint presentation. சரி, இந்த சம் பாருங்க. எக்ஸாம்பிள் 3.51 நம்ம எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணல, அந்த சம்முக்கு கிராஃப் ட்ரா பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் ஹரிசாண்டல் லைன் அப்படின்னா அது எக்ஸ் ஆக்சிஸ், வேர்டிக்கல் லைன் அப்படின்னா அது ஒய் ஆக்சிஸ். அதை மார்க் பண்ணிக்கோங்க. நம்பர் லைன் வர்ற மாதிரி நம்ம நம்பர்ஸ் எல்லாமே கிளியராக எழுதிக்கிறோம். எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஆஸ் யூஷுவல் இதில் பாருங்கள் ஒரு யூனிட்ஸ் தான் எடுத்திருக்கிறேன். ஒய் ஆக்சிஸ் இதில்னா ஒரு யூனிட்ஸ் தான் எடுத்திருக்கிறேன். இந்த எக்ஸு ஒய் ஸ்கேல் ரெப்ரசன்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னா நம்ம பாக்ஸில் வர்ற அந்த ஆன்சரை பொறுத்து டிசைட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. கிராஃப் ட்ரா பண்ணுறச்சே பென்சிலை நல்லா ஷார்ப் எட்ஜாக வச்சு அதை நீட் பிக்சராக கொடுங்க. அப்போ தான் அதில் ஃபுல் மார்க்ஸ் நமக்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். பாருங்கள் கிராஃபில் இதை தப்பு இல்லாமல் நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். மிட் பாயிண்ட் வந்து 0ன்னு மார்க் பண்ணணும். எக்ஸாக்டாக நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் தான் எழுதணும். 1 2 3ன்னு மார்க் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வர்றது நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் மார்க் பண்ணுறோம். சேம் ஒய் ஆக்சிஸ்லேயும் அதே தான். மேலே உள்ள நம்பர்ஸ் ப்ளஸில் எழுதணும், கீழே இருக்கிற நம்பர்ஸ் நம்ம மைனஸில் எழுதணும். இதை மிஸ்டேக்ஸ் இல்லாமல் கரெக்டாக அந்த பாக்ஸ் பார்த்து நீட்டாக பர்ஃபெக்டாக இதை முதல்ல நம்ம எழுதிக்கணும். Draw the graph of y is equal to x² plus x minus 2 இருக்கு இல்லையா, முதல்ல அந்த y கூட நமக்கு சேர்ந்து வருது பாருங்க, அந்த ஈக்குவேஷன் இதுக்கு தான் நம்ம எப்பயுமே வந்து பாக்ஸ் ட்ரா பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் இருக்கிற அந்த ஈக்குவேஷனை வந்து சால்வுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேர் அதை மாற்றி ட்ரா பண்ணிடுவாங்க. ஸோ y is equal to இருக்கிற ஈக்குவேஷனுக்கு முதல்ல நான் பாக்ஸ் ட்ரா பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் நான் ஸ்பெசிஃபிக்காக எடுத்து எழுதி சால்வ் பண்ணி இதில் காமிச்சிருக்கேன். சால்வ் பண்ணுறச்சே நமக்கு கிடைக்கிற ஆன்சர் y is equal to 0.
ஸோ XY ஆக்சிஸில் நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு நீட்டாக அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ -3,4 அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் பர்ஃபெக்டாக எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஆக்சிஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அதில் அழகாக ட்ரா பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து நமக்கு பர்ஃபெக்டாக ஒரு யூ கிராஃப் கிடைக்குது. யூ கிராஃப் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே டச் ஆகுதுன்னு பாருங்கள். எந்த 2 பாயிண்டில் டச் ஆகிருக்கு அப்படின்னா -2,1 வந்து நமக்கு டச் ஆகுது. இந்த கிராஃப் ட்ரா பண்ணுறச்சு இந்த யூ கிராஃபில் என்ன சம் கொடுத்துருக்காங்களோ அந்த சம்மை ஒரு தடவை அதில் சைடில் எழுதிக்கோங்க. ஏன்னா எந்த சம்முக்கு நம்ம கிராஃப் போடுறோம் அப்படிங்கிறது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ அதை வந்து பர்ஃபெக்டாக ட்ரா பண்ணுங்கள். ஸோ இந்த சம்முக்கான சொல்யூஷன் செட் பார்த்திங்கன்னா -2,1 அதை மட்டும் லாஸ்ட்டு நம்ம ஆன்சராக எழுதிக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த கிராஃப் உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எக்ஸசைஸில் ஒரு 8 சம்ஸ் இருக்குது, எக்ஸாம்பிள் ஒரு 5 சம்ஸ் இருக்குது, டோட்டலாக 13 சம்ஸ். அதை நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா ஈஸியாக 8 மார்க்ஸ் எக்ஸாமில் வாங்கலாம். நம்மளோட கிராஃப் ட்ரா பண்ணுறச்சே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், ஸ்கேல் எழுத மறக்கக்கூடாது, ஆக்சிஸ் பர்ஃபெக்டாக போடுங்க, யூ ஷேப் அப்படின்னா அதை பர்ஃபெக்டாக கொண்டு வாங்க. மெயின் திங் இஸ் அந்த கால்குலேஷன்ஸ் அதை வந்து தப்பு இல்லாமல் பண்ணுங்க, மைனஸ் ப்ளஸ்ஸை தப்பு இல்லாமல் பண்ணி நீட்டாக பண்ணுங்க. இதை நல்லா பர்ஃபெக்டாக எக்ஸாமில் ட்ரா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.